ஞானம் அருளும் குருவருள் போற்றி. எமது இன்றைய பதிவின் தலைப்பு மூச்சை கவனி. ரேசக கும்பகம், குண்டலினி விழிப்படையும் சூட்சுமங்கள். விளக்கத் தெளிவு. இன்றைய பதிவிற்குள் செல்லும் முன்பாக இந்த பதிவிற்கான கருத்து தெளிவினை ஏற்படுத்தி கொண்டு பின் பதிவிற்குள் செல்வோம். நமது இலக்கு எதுவானாலும் அதில் வெற்றி அடைவதற்கு அது சார்ந்த புரிதலும் அது சார்ந்த தெளிவும் அத்துடன் அதனை அடைய வேண்டிய மனோபலமும் வைராக்கியமும் அவசியமானதாகிறது. இந்த தகுதிதான் நமது இலக்கை அடைவதற்காக நம்மை கடைசி புள்ளி வரையிலும் கொண்டு செல்லும். இந்த கருத்தை இங்கு முன்வைக்க காரணமும் உண்டு. யோக வாழ்வியலில் தொடர்ந்து பயணம் செய்வதென்பது அவ்வளவு எளிதான காரியமும் அன்று. இந்த பயணத்தில் நம்மை நாமே முழுமையாக இழப்பதற்கான தகுதியையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த யோக வாழ்வியலானது எப்படியானதென்றால், கரும்பிலிருந்து அதன் சாற்றினை பிரித்தெடுப்பது போன்ற நிகழ்வுதான். இரு சக்கரங்களின் இடையில் கரும்பானது சிக்கி நசுங்கி தனது தோற்றத்தை இழந்த பின்புதான் இனிப்பு சாராகவும் வெளிப்படுகிறது. இதனை போன்றதுதான் நமது யோக வாழ்வியலும். நமது சராசரி வாழ்வியலில் இருக்கும் நமது புறத்திலான உடல் சார்ந்த மனம் சார்ந்த அனைத்து தன்மைகளையும் இழக்க வேண்டியிருக்கும். அதாவது நம்முள்ளே மறைந்திருக்கும் நமது சுயத்தினை வெளிக்கொண்டு வருவதற்காக நமது புறத்தினை இழக்க வேண்டியிருக்கும். மனிதனின் புற வாழ்வியல் என்பது மனதின் எண்ண விகாரங்களில் சிக்கி ஆசையின் மேலிட்டால் பற்றுக்கள் கொண்டு சுயநலமாக வாழும் வாழ்க்கை முறைதான். இந்த வாழ்க்கை முறையினை உடல் இயக்கமாகவும் மன இயக்கமாகவும், அதாவது உடல் இயக்கமாகவும் அறிவு இயக்கமாகவும் மாற்றியமைக்க வேண்டும். இதுதான் யோக வாழ்வியலின் அடிப்படை சாரம்சமாகும். இதற்கு நமது முன்னோர்களின் அனுபவ வழிகாட்டுதலின்படி அதில் உள்ள சூட்சுமங்களை அறிந்து தெளிந்து சரியான புரிதலுடன் பின்பற்றும் போதுதான் யோக சித்திக்கான சாத்தியக்கூறுகளும் கைவரப்பெறும். தனித்துவமான எந்த தேடுதலும் எந்த புரிதலும் இல்லாமல் யாரோ ஒருவரின் மேற்பார்வையில் வழங்கும் பயிற்சிகள் மட்டுமே போதும் என்றும், அதுவே நமது யோக வாழ்வியலை மாற்றியமைத்துவிடும் என்ற பொய்யான நம்பிக்கையை வளர்த்து கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக இருந்து விட்டோமானால் மனிதராக பிறந்த இந்த பிறப்பு என்பது முற்றிலும் வீணாகத்தான் போகும். யோக வாழ்வியல் என்பது வெறும் பயிற்சியை மற்றும் சார்ந்ததல்லாமல் அது அறிவு, மனம், உடல் என்ற மூன்றின் இயக்கங்களையும் ஒரே நேர்கோட்டில் சங்கமிக்க வைக்கும் வாழ்வியல் முறையாகும். அதாவது அறிவின் ஆளுமையில் மனமும் புலன் இயக்கங்களும் ஒன்றிணைதல். இந்த சங்கமத்தில்தான் பிராண இயக்கமானது ஸ்தம்பிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்தம்பித்தலைத்தான் நமது சித்தர் பெருமக்கள் பிராண ஒடுக்கம் என்றும் மற்றொன்றாக கும்பகம் என்பதாகவும் பாவிக்கின்றனர். யோக பயிற்சி முறைகளில் ஸ்தம்பித்தல் என்னும் கும்பகமானது இரண்டு நிலைகளில் பார்க்கப்படுகிறது. ஒன்று ரேசக கும்பகம், மற்றொன்று பூரக கும்பகம். ரேசகம் என்பது காற்று உள்ளே இல்லாத நிலையாகும், அதாவது வெற்றிட நிலை. பூரகம் என்பது காற்று உள்ளே நிரம்பியுள்ள நிலையாகும். காற்று உள்ளே இல்லாத நிலையானது ஸ்தம்பிக்குமானால் அது ரேசக கும்பகமாகும். காற்று உள்ளே நிரம்பியுள்ள நிலையானது ஸ்தம்பிக்குமானால் அது பூரக கும்பகமாகும். யோக பயிற்சியில் முதலில் ரேசகம் செய்து ரேசக கும்பகத்தில் நிறுத்தி பின் பூரகம் செய்து பூரக கும்பகத்தில் நிறுத்துவது ஒரு சுற்று பயிற்சியாக அமைகிறது. பூரக கும்பகத்தில் காற்றின் கொள்ளளவு அதிகமாகும். அதனால் அழுத்தம் அதிகமாகி மூலாக்கனி தோன்றும். இப்படி தோன்றிய மூலாக்னியானது ரேசக கும்பகத்தினால் தோன்றும் வெற்றிடத்தால் மேல் நோக்கி எழ ஆரம்பிக்கும். இந்த ரேசக கும்பகத்தின் போதுதான் அறிவின் ஆளுமையானதும் மேலோங்கி நிற்கும். இந்த அறிவின் ஆளுமை தன்மையினைத்தான் கவன குவிப்பு, கவன ஈர்ப்பு, ஆழ்ந்த சிந்தனை, ஆழ்மன இயக்கம் என்று வெவ்வேறாகவும் வழங்கப்படுகிறது. ஆகையால் கவன குவிப்போடும் ஆழ்ந்த சிந்தனையோடும் செய்யும் எந்த வேலையின் போதும் கும்பகமானது தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் புறத்தே தோன்றும் வேற எந்த நிகழ்வுகளும் நம் புலன்களுக்கு எட்டாது. காரணம், நமது மனமும் சம்பித்து நிற்பதால் தான். உதாரணமாக, வில் எய்துதல், பளு தூக்குதல், மலையேற்றம் செய்தல், ஓவியம் தீட்டுதல் போன்றவற்றின் போது இயக்கம் பெறும் கவன ஈர்ப்பின் மூலமே அந்த இலக்கானது வெற்றியாகவும் அமைகிறது. காரணம், வெற்றிட கும்பகமே. ஆனால் பூரக கும்பகம் என்பது மந்தப்பட்ட நிலைதான். நிரம்பியிருத்தல் என்பது காற்றானாலும் சரி அல்லது உணவானாலும் சரி, இரண்டுமே மந்தப்பட்ட நிலையை தான் உண்டாக்கும். இந்த மந்தப்பட்ட நிலையில்தான் அறிவின் இயக்கம் என்பது இரண்டாம் கட்ட நிலையில் அமையும்.
எமது இந்த கருத்தில் வேறுபட்ட கருத்துக்கள் இருப்பின் ஒரே வேலையினை 2 நிலைகளிலும் செய்து சோதித்து பார்த்து கொள்ளலாம். இதனால்தான் அறிவை பிரதானமாக்கும் யோக வாழ்வியலில் வெற்றிட கும்பகமே பிரதானமாக அமைகிறது. சில சுவாச பயிற்சி முறைகளில் கும்பகம் இல்லாத பயிற்சி முறைகளும் உண்டு. அவர்கள் கும்பகத்தை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. இவைகள் பயிற்சி முறைகளில் கும்பகம் இல்லை என்றாலும் கூட அவர்கள் கவன ஈர்ப்பில் ஈடுபடும் போதெல்லாம் அவர்களை அறியாமல் அவர்களுக்கும் கும்பகம் நடக்கத்தான் செய்யும். ஆக மனமானது புலன்கள் வழி பயணித்து உணர்ச்சி நிலைகளுக்கு ஆட்படாமல் அறிவோடு ஒடுங்கி நிற்கவும், அதன் மூலம் பிராண ஒடுக்கம் ஏற்படவும், குண்டலினி விழிப்படையவும் ரேசக கும்பகமே பிரதானமாக அமைகிறது. மேற்கூறிய இந்த முறையினை உடலையும் பிராணனையும் வருத்தி கொள்ளாமல் மிக எளிமையாக அடைவதற்கான பயிற்சி முறைதான் இளம் சூரியனை உற்று நோக்கும் பயிற்சி முறையும், விளக்கு ஒளியை உற்று நோக்கும் பயிற்சி முறையும், புள்ளிப்பாக்கும் பயிற்சி முறையுமாக அமைகிறது. ஏற்கனவே எமது பழைய பதிவில் விளக்கு ஒளியை உற்று நோக்கும் பயிற்சியினை தெளிவாக விளக்கியுள்ளோம். எமது அடுத்த பதிவில் இளஞ்சூரியனை உற்று நோக்கும் பயிற்சியினை காரண காரியங்களோடு தெளிவாக விளக்குகிறோம்.